ரமலானை நோன்பு நோற்பது ரமலான்ல எதற்காக வேண்டி லஅல்லகும் தத்தகூன், நீங்கெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக தக்வாதாரிகளாக ஆகணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். வெள்ளிக்கிழமையில ஹுதுபா செய்யப்படுது, இமாம் மிம்பருக்கு ஏறி ஹுதுபா செய்கிறார். தக்வாவை கொண்டு இமாம் வசியத் செய்யாவிட்டால் இந்த ஹுதுபா கவுண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அந்த குர்ஆனிலே எப்படியாப்பட்டது? லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எந்த பொய்யும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துஹா லில்லதீன யத்தகூன். என் ரஹ்மத் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும் விசாலமானது. உலகத்துல என்னெல்லாம் நீங்க பொறுமதின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தை விடவும் விசாலமானது என்ற ரஹ்மத். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وكان النبي صلى الله عليه وسلم يقول اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى، أو كما قال النبي صلى الله عليه وسلم. الحمد لله. الله حق سبحانه وتعالى அவன் படைக்கக்கூடியவன், படைப்பினங்களை உயர்த்துவதும் படைப்பினங்களை கண்ணியப்படுத்துவதும் கால நேரங்களை கண்ணியப்படுத்துவதும் கால நேரங்களை சிறப்பாக்குவதும் அவனுக்கே அதனை சொந்தமாக்கி வச்சிருக்கிறான். அந்த சாய்ஸ், அந்த தெரிவு அது அவனுக்குரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அவனே படைக்கிறான், படைக்கக்கூடியவன், அவன் நாடியத்தை படைக்கிறான், பின்னால் அவன் அதில் ஒரு சிலவைகளை தேர்ந்தெடுக்கிறான். நாட்களை படைச்சான், வெள்ளிக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்தான். 7 வானத்தை படைச்சான், 7வது வானத்தை தேர்ந்தெடுத்தான். நேரங்களை படைச்சவன் அவன் தஹஜ்ஜுதுடைய நேரத்தை தெரிவு செய்தான். பூமியில பரப்பளவான இடங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. மக்கா மதீனாவை தேர்ந்தெடுத்தான். நபிமார்களை படைச்சான், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். மாதங்களை படைச்சிருக்கிறான். உம்மத்துக்காக இந்த ரமலான் மாதத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த ரமலான் மாதத்துடைய விசேஷம் என்ன? ஏனைய காலங்களை விட மிச்சம் வித்தியாசம். ஏனைய காலங்களை விட மிச்சம் வித்தியாசம். ஹஜ்ஜுடைய பாடத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி? وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِ يَا أُولِي الْأَلْبَابِ. நீங்க ஹஜ்ஜுக்காக தயாராகுங்க, ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வாங்க. ஆனால் நீங்க தயாராகும் அந்த தயாரிப்பில் وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. நீங்க அந்த எடுத்து செல்லும் கட்டு சாதனத்துல உங்களோட அந்த தயாரிப்புல ஆக சிறந்தது அத்தக்வா. பின்னால் ஆயத்துப்படி முடிக்கிறான் சூரா பக்ரால வத்தகூனி யா உலில் அல்பாப். புத்திஜீவிகளே நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அது மாத்திரமல்ல, உலஹியா கொடுக்கிறோம் ஹஜ் பெருநாளைக்கு. பெரிய பெரிய லட்சக்கணக்கான 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் என்று பெரும் பெரும் பிராணிகளை அறுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் லையனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. அல்லாஹ்விடத்துல போய் சேருவது அந்த பிராணியுடைய மாமிசமோ அல்லது அதனுடைய இரத்தமோ அல்ல. மாற்றமாக அல்லாஹ்விடம் போய் சேருவது வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய தக்வா இறையச்சம் தான் அல்லாஹ்விடம் போய் சேரும்.
கணேசக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான தந்தும் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த ரமலானுடைய அடிப்படை நோக்கம் என்ன? பசியில இருக்கிறதுக்கு பயிற்சி இருக்கிறதா, அல்லது நீண்ட நேரம் நின்று தொழுவதற்கு பயிற்சி இருக்கிறதா, அல்லது ஜகாத் கொடுக்கிற மாதமா? ஜகாத் கொடுக்கிற மாதம் அல்ல, மாற்றமாக விளக்கக்கூடாது. சதகா அதிகமாக செஞ்சார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேகமாக வீசக்கூடிய காற்றை போல சதகா செஞ்சாங்க. ஆனா ஜகாத் எப்ப கடமை? ஒருத்தரிக்கார் முஹர்ரம்ல பிசினஸ் ஆரம்பிச்சார், அவருக்கு முஹர்ரம்ல தான் கடமை. இன்னமொருத்தரிக்கால ரபியுல் அவ்வல் ஆரம்பிச்சார், அவருக்கு ரபியுல் அவ்வல் மாசம் தான் ஜகாத் கடமை. இன்னமொருத்தரிக்கால ஷவ்வால் ஆரம்பிச்சார், அவருக்கு ஷவ்வால் தான் கடமை. ஒரு வருடம் பூர்த்தியாகும், அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம். எப்ப ரமலான்ல ஒரு ஆள் பிசினஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சாரோ அவருக்கு தான் ரமலான்ல ஜகாத் கடமை. அவருக்கு தான் அடுத்த ரமலான், அதுக்கு அங்கால ரமலான். துல்காதால ஆரம்பிச்சா துல்காதா. அப்ப இந்த மாதத்தை தந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முந்தைய உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன? நோன்பு பிடிப்பது, ஃபர்லான நோன்பு நோற்பது ரமலான்ல. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வாதாரிகளாக ஆகணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். அப்போ ஹஜ் எடுத்துக்கொண்டாலும் தக்வா, ரமலான் எடுத்துக்கொண்டாலும் தக்வா, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தக்வாவை எதிர்பார்க்கிறான். எல்லாம் முக்கியமான அமளிபாது. வெள்ளிக்கிழமையில ஹுதுபா செய்யப்படுது, இமாம் மிம்பருக்கு ஏறி ஹுதுபா செய்கிறார். இந்த சட்டம் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம் அநேகமா. தக்வாவை கொண்டு இமாம் வசியத் செய்யாவிட்டால் அந்த ஹுதுபா கவுண்ட் இல்லை, அந்த ஹுதுபா கபூல் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஜும்மா 2 தொலைலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, கட்டாயம் கட்டாயம் தக்வாவை கொண்டு வசியத் செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்படி இருந்துச்சு? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், உனக்கிட்ட இறையச்சத்தை நான் கேட்கிறேன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அநேகமான அமல் இபாதத்தை கொண்டு எதிர்பார்க்கிறான் தக்வாவை. இதற்காக வேண்டி எனக்கும் உங்களுக்கும் தக்வா இருந்தால் தான் நாளைக்கு கியாமத்திலேயும் வெற்றி, இன்றைக்கு துனியாலேயும் வெற்றி. தக்வாவோடு எல்லாம் சம்பந்தப்படப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான், ஒன்று முன்னுக்கு அல்லது பின்னுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவோட இணைச்சி வச்சிருக்கிறான். துனியாட வாழ்க்கையில இருந்தா ஆகிராட வாழ்க்கையில இருந்தா. தக்வா இல்லாவிட்டால் அந்த நலவுகளை நானும் நீங்களும் அடைகிறது கஷ்டமாக இருக்கு. அது எங்களுக்கு அந்த நன்மாராயங்கள் கிடைக்காம போயிடும். குர்ஆன் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? குர்ஆன் எப்படி ஆரம்பிக்கிறான்? அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. அந்த குர்ஆனிலே எப்படியாப்பட்டது? லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எந்த பொய்யும் இல்லை, எந்த ஆதாரமற்ற விஷயம் எதுவும் இல்லை. எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மையானது, உறுதியானது, அது சக்தி வாய்ந்தது, மகத்தானது, எல்லாமே ஆணித்தரமாக உறுதியான விடயங்கள் தான். இந்த குர்ஆன் யாருக்கு நேர் வழி காட்டும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ள மனிதனுக்கு தான் இந்த குர்ஆன் நேர் வழி காட்டும். இப்ப ஆரம்பம் ரமலான்ல இருந்து இன்று வரைக்கும் இன்னும் 2-3 நாளைக்கு அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவை நான் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம். யா அல்லாஹ், இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன், எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சியா அல்லாஹ், இரக்கம் காட்டியா அல்லாஹ். அவன் ரஹ்மத்தை வேண்டிக் கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான்,
ஏன் ரஹ்மத் எப்படியாப்பட்டது, அதை நான் யாருக்கு கொடுப்பேன் என்ற மெசேஜை குர்ஆன் எழுதி தந்துட்டான். நாங்க எல்லாம் கேட்டு கேட்டு இருக்கிறோம். முஅத்தின் கத்துறாரு மைக்கில், இமாம் கத்துறாரு, கேட்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். என் ரஹ்மத் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும் விசாலமானது. வஸிஅத் குல்ல ஷை, உலகத்துல என்னெல்லாம் நீங்க பொறுமதின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தை விடவும் விசாலமானது என்ற ரஹ்மத். இதை நான் யாருக்கு கொடுப்பேன்? சஹாபாக்களுக்கா, நபியோடு இருந்தவங்களுக்கா, உலமாக்களுக்கா, குர்ஆனை சுமந்தவங்களுக்கா? அப்படி எதுவும் அல்லாஹ் சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை, ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். தக்வா உள்ள மனிதனுக்கு, இறையச்சம் உள்ள மனிதனுக்கு நான் என்ற ரஹ்மத்தை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, பரக்கத், ரஹ்மத், பரக்கத். பரக்கத் எதை கொண்டு கிடைக்கும்? இன்னைக்கு வாப்பா சம்பாதிக்கிறாரு, மகன் சம்பாதிக்கிறாரு, மருமகனும் சம்பாதிக்கிறாரு. எலக்ட்ரிசிட்டி போர்டால வந்து கரண்ட் பில்லே வெட்டிட்டு போயிட்டாங்க, கரண்டையும் வெட்டிட்டாங்க. அப்ப என்ன பரக்கத்? 3 ஆண்கள் 4 ஆண்கள் ஒரு வீட்டுல சம்பாதிக்கிறாண்டா, பரக்கத் எங்க போச்சு? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத் அதுவல்ல, குறைவாக இருந்தாலும் அதிகமான பிரயோஜனம் எடுக்கப்படுகிறதா, இதுதான் பரக்கத். பரக்கத் அல்லாஹ் எங்க ஏற்படுத்துவான், எப்ப ஏற்படுத்துவான்? குர்ஆன்ல தக்வாவோட சேர்த்து அல்லாஹ் சொல்றான். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا. இந்த கிராமவாசிகள், எந்த ஊர் மக்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழுவார்களோ, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதி, ஈமான் தக்வா இருக்கும்டா, இறையச்சம் இருக்கும்டா, அவர்களுக்கு நாங்க வானம் பூமியுடைய பரக்கத்தை நிச்சயமாக கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு கண்ணியம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கூட்டம் ஒரு சிலர்களை படிப்பை கொண்டு, பட்டத்தை கொண்டு, பதவியை கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு கண்ணியப்படுத்தலாம். ஆட்சி போனா கண்ணியம் போச்சு, படிப்பு பட்டம் போனா கண்ணியம் போச்சு, செல்வம் இருக்கக்குள்ள கண்ணியம் இல்லாட்டி கண்ணியம் இல்லை. இதுவல்ல கண்ணியம். முன்னுக்க புகழுவாங்க, பின்னுக்க இகழுவாங்க. இதுதான் எங்கட சமுதாயம், எங்கட மனிதர்களோட ஹாலாத்து இதுதான். ஆனா உண்மையான கண்ணியம் யார் யாரை கண்ணியப்படுத்துவது? மனைவியை கணவன் கண்ணியப்படுத்துவதா? கணவன் மனைவியை கண்ணியப்படுத்துவதா? இல்ல. அதுவும் கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் வந்துட்டா ஏதோ பல பிரச்சனைகள் நடந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், தலாக் வரைக்கும் போகும். உண்மையான கண்ணியம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துறானா, அதுதான் உண்மையான கண்ணியம். அந்த கண்ணியத்துக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்சது ஒன்றுதான். என்ன தெரிவு செஞ்சு? சூரா ஹுஜராத்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அறிவு, பட்டம், பதவி, அஜமி, அரபியா இருக்கணும், படிச்சிருக்கணும், ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும், குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸா இருக்கணும், ஆலிமா முஃப்தியா இருக்கணும். எதுவுமே அல்லாஹ் சொல்லல. என்ன சொன்னா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். எதை வச்சு? உங்கள கண்ணியமானவங்க யாரு, எப்படியாப்பட்டவங்க, யாரு நீங்க உங்கள தக்வாவோட இறையச்சத்தோட இருக்கிறீங்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துறான். நான் நீங்களும் கஷ்டப்பட்டு 20 ரக்காத்து கியாமுல் லைல் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து செல்வங்களை ஜகாத் கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். எதற்காக வேண்டி? எதற்காக வேண்டி? ஏண்ட உங்களோட இறுதி முடிவு சிறப்பாக அமையணும். ஏண்ட உங்களோட இறுதி முடிவு சிறப்பாக அமையணும். இந்த ஒரு நோக்கத்துல அல்லாஹ் இறுதி முடிவு யாருக்கு சிறப்பாக அமையும் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இறுதி முடிவு யாருக்கு சிறப்பாக அமையும்? தக்வா, இறையச்சமுள்ள மனிதனுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவோட இருந்தால் துன்யாவிலும் அவர்களுக்கு குட் நியூஸ், புஷ்ரா,
நன்மாராயம். அல்லாஹ் சொல்றான், الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. அவர்களுக்கு எப்படியாப்பட்டவங்க? ஈமான் கொண்டு தக்வாவோடு இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்கு நன்மாராயம். துன்யாவிலும் உலகத்திலும் நன்மாராயம், நாளைக்கு ஆகிராவிலும் நன்மாராயம். ஆகிரா எப்படியாப்பட்டது? கணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி அல்ல ஆகிரா. நாளை கியாமம் இருக்குதே, எங்கட புத்தியால லேசாக நினைச்சிட்டு விட்டுடேடா. எல்லாம் நாங்க இப்போ உண்டோட புதுசா காணக்குள்ள எங்கட புத்தி படுவோம், யோசிக்கிறோம், பார்க்கிறோம். 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு முன்னேற்றமான உலகத்தை நாங்க காணல. ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கலாம், நாங்க போகக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம், பாவிக்கக்கூடிய இந்த ஏசியாக இருக்கலாம். 20, 30 வருஷத்துக்கு முன்னால் எங்கட கற்பனையில இது இருக்கல்ல, காணல்ல, தெரியாது. பலகீனமான மக்கள் நாங்க. நாளைக்கு ஆகிராவை பத்தி எங்கட புத்தியால ஓரளவு சிந்திக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் பேசுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். காது வரைக்கும் வேர்வை. நாங்க துளி துளி வேர்வையை தான் கண்டிருக்கிறோம். மிஞ்சி போனா ஒரு 1 லிட்டர் வேர்வையை கண்டிருப்போமா? யாரும் சரி, 1 லிட்டர் வேர்வையை பார்த்திப்போமா? புத்திக்கு படாது. வேர்வை கடல் ஆத்து தண்ணி மாதிரி, குளம் தண்ணி மாதிரி இருக்கும்டா, எவ்வளவு பயங்கரம். நாளை கியாமத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى. நபியே நாயகமே, நாளை கியாமத்துல நீங்க மனிதர்களை எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? போதைய பாவிச்சி, போதை பொருள் ஏதோ ஒன்றை பாவிச்சதை போல மயங்கியவர்களாக, மது மயங்கியவர்களாக அவர்களை பார்ப்பீங்க. போத மயக்கத்துல இருக்கக்கூடியவர்களை போல பார்ப்பீங்க. என்ன சரி போதை பொருள் அங்க பாவிச்சாங்களா? அங்க என்ன கியாமத்துல அது இது என்ன சரி இஷ்யூ பண்ணப்படுகிறதா, கொடுக்கப்படுகிறதா? எதுவுமே இல்லை. வமா ஹும் பிசுகாரா. எந்த போதை பொருளையும் அவங்க பாவிக்கல. அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வுடைய தண்டனை அவ்வளவு கடினமாக இருக்கும். கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான் சூரா அபஸல, ஒரு மனிதன் தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், தகப்பனை விட்டு விரண்டோடுவானாம், மனைவி சகோதரன் சகோதரியை விட்டு விரண்டோடுவானாம். எதற்காக வேண்டி? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. மனிதன் ஓடுற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கல்ல, விரண்டோடுவானாம். எதற்காக வேண்டி? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நன்மையை கேட்டுருவாங்களோ என்று பயந்து, அப்போ பயங்கரமான ஆகிரா. பெரும் பெரும் நபிமார்கள் யா நஃப்சி யா நஃப்சி அவங்களோட விடயத்தை தான் முடிக்க பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒரே ஒரு நபி, எங்கட உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் எல்லா நபிமாரும் நஃப்சி நஃப்சி நிற்பாங்க. எங்கட நபி மட்டும் உம்மத்தி உம்மத்தி எங்களை பத்தி யோசிச்சு கொண்டிருப்பாங்க. இப்படியாப்பட்ட இந்த நேரத்திலையும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் யாருக்கு ஆகிரா சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவ்வளவு பயங்கரமான ஆகிரா யாருக்கு நலவாக அமையும்? ஒரு ஜுஸுல பக்ரா மாதிரி பெரிய ஒரு சூறால அல்லாஹ் தலையங்கம் போட்டு பேசல. இப்படி 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 வாழ்ந்திக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கணும், அவருக்கு தான் ஆகிரா நல்லா இருக்கும் என்று அல்லாஹ் பெரிய ஒரு சூறா எடுத்து பேசல. ஒரு பக்கத்துல பேசவும் இல்லை, ஒரு லைன்ல பேசவும் இல்லை. அல்லாஹ் சின்ன ஒரு வார்த்தையில அல்லாஹ் முடிச்சிடலாம். வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா. அவ்வளவுதான். ஆகிரா கைருல் லிமன் இத்தகா. தகாண்டா என்ன? தக்வா. யார் உலகத்துல இறையச்சத்தோட வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாளைக்கு ஆகிரா சிறப்பாக அமையும். அந்த இறையச்சம் இந்த ரமதான்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாளை சொர்க்கத்துக்கு ஜமாஅத் ஜமாஅத்தாக, கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க செஞ்ச அமல் என்ன?
என்ன அமல் செஞ்சாங்க? சீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். என்ன அமல் செஞ்சாங்க? உலகத்துல ரப்ப பயந்து தக்வாவோட வாழ்ந்தாங்க. சொர்க்கத்துக்கு போயாச்சு, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இப்பயும் அல்லாஹ் தக்வாதாரிய உடல்ல. நல்லா நினைவு வச்சுக்கொள்வோம். இறையச்சமுள்ள மனிதனை சொர்க்கத்துக்கு வந்தாச்சு தானே, இப்ப கூட பாட்டுல இருங்க வாப்பா என்று அல்லாஹ் உடல்ல. அங்கேயும் எங்கட பாஷையில சொல்றாங்க விஐபி செக்ஷன். சொர்க்கத்திலையும் அல்லாஹ் உயர்வு அந்தஸ்து கூட்டியே கொடுக்குறான் அல்லாஹ். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாதி வ உயூன் يلبسون من سندس واستبرق متقابلين كذلك وزوجناهم بحور عين يدعون فيها بكل فاكهة آمنين. நேரம் இடம் கொடுக்காது. தக்வாதாரிகளை அல்லாஹ் அவ்வளோ கண்ணியப்படுத்துறான். சூரா துஹான்ல கடைசி பகுதி எடுத்து தர்ஜமா வாசிச்சு பாருங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட அறைகள் எப்படி, அவர்களுக்கு துணையாக கொடுக்கக்கூடியவங்க எப்படி, அவங்களோட ஆடைகள் எப்படி, சாப்பாடுகள் எப்படி, எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். தக்வாதாரிகள் அடிக்கடி குர்ஆன்ல பேசுறான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதி வ உயூன் இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலி வ உயூன் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதி வ நஈம் இன்னலில் முத்தகீன மஃபாஸா. தக்வாதாரிகளை அடிக்கடி குர்ஆன்ல அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களோட உள்ளத்துல வரும் ஹஸரத் தக்வா தக்வா ரமலான் தக்வான்றாரு. தக்வாவோட தானே நாங்க இருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு வரோம், நோம்ப பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், சதகாவை செய்றோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராக்கு போறோம். தக்வா இருக்குது தானே? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தக்வா ரெண்டு பகுதி. ஒன்று அமல் செய்யறது, இது எங்கள்கிட்ட இருக்கலாம், பொடுபோக்காகவும் இருக்கும், முப்பூர்த்தியாகவும் இருக்கலாம். தக்வால அநேகமான மக்கள் மாற்ற இடம், இறையச்சத்துல மாற்ற இடம் எது? பாவத்தை முழுமையாக விடணும். இப்ப நாங்க யோசிப்போம், தக்வா என்கிட்ட இருக்கு, தக்வா என்கிட்ட இருக்கிறது. முன்சஃப்ல வந்து தொழுகிறாரு, வியாபாரத்துல மாஷா அல்லாஹ் வட்டியோட நல்ல தொடர்பு, பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறார், சொந்த உம்மாவோட பேசி 10 வருஷம். இந்த மனுஷன் தக்வா இல்ல. குர்ஆன் ஓதுறாரு, கடைசி 10க்கு உம்ராக்கு போறாரு, சொந்த நான தாத்தா தங்கச்சோட பிரிவு. இந்த மனுஷன் தக்வா இல்ல. இறையச்சம்டா என்ன, தக்வாண்டா என்ன? பாவத்தை முழுமையாக விடணும், உடல் உறுப்புகளை பாவத்தை விட்டு பாதுகாக்கணும். அதுதான் ரமலான தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளைக்கு இஃப்தாருடைய நேரம் மட்டும் 1 மில்லியன் 10 லட்சம் மக்களுக்கு நரக விடுதலையை கொடுக்கிறான். அவ்வளவு சிறப்பான இந்த ரமலான், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு தந்து தக்வாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எப்படி எதிர்பார்க்கிறான்? பகலுடைய நேரம், சுபஹுக்கு பின்னால மக்ரிப் வரைக்கும் எங்கட வீட்டுல இருக்கிறது ஹலாலான சாப்பாடு, ஹலாலான குளிர்பானங்கள் இருக்கு. லுஹர அஸ்ர தொழுதுட்டு போறோம், தலை சுத்து மாதிரி ஒரு தாகம் வீட்டுல இருக்குது. யோகட், தயிர், கூல் ட்ரிங்க் எல்லாம் இருக்குது. கை வைக்கலாம். ஃபத்வா என்ன? ஃபத்வா என்ன சொல்லுங்க பாப்போம். ஹராம். எப்படி ஹராம் ஆயிடுச்சு? 11 மாசத்துல ஹலாலானத அல்லாஹ் இந்த மாசம் ஹராம் ஆக்கி இருக்கிறான். நிக்காஹ் முடிச்சாரு மனைவி, அழகா பள்ளியில மஸ்ஜித் எல்லாம் வச்சு, மஜ்லிஸ் எல்லாம் வச்சு மஹர் கொடுத்து முடிச்ச மனைவி அவல்ல கிட்ட போகலாம். என்ன போகலாம்? இந்த மாசம் அப்படி. இது எப்படி தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு பயிற்சி அளிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பேப்பரை நாங்க நல்லா சுத்தி ரோல் பண்ணிட்டு விட்டால் திரும்ப சுத்தி கொள்ளும். செஞ்சு பாருங்க. பேப்பரோட நல்லா சுத்தி ரோல் பண்ணிட்டு விட்டோம்டா அது அப்படி திரும்ப சுத்தி கொள்ளும். இப்ப அந்த பேப்பரை அடுத்த பக்கம் வச்சு ஒரு சுத்திட்டு விடுவோமோ, அப்ப நேரம்
11 மாசமும் ஹலாலானத இந்த மாசம் ஹராமாக்கி அல்லாஹ் தாரான் பயிற்சி. இப்ப சரி நீ தக்வா எடுத்துக்கோ, இப்ப சரி நீ பாவத்தை விட்டு ஒதுங்குறதுக்கு நீ தயாராகு, நான் உனக்கு பயிற்சி தாரேன், இதுல நீ பயிற்சி எடுத்துக்கோ என்று ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு கற்றுத்தார். இதுதான் தக்வாவுடைய மார்க்கம். இதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அடியான் இதுல சரி இமாம் ஜமாத் ஆசை வரணும். ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ். இப்படி சரி நான் ஒரு ஆர்வம் ஊட்டி கொடுத்து சரி இதுல சரி பழகி சஹர் செஞ்சுட்டு பள்ளிக்கு வா வாப்பா, இந்த ஒரு மாசம் பயிற்சி எடுத்து சரி ஏனைய மாசங்கள்ல சுபஹுக்கு பள்ளிக்கு வாங்களே என்ற பாடத்தை அல்லாஹ் படிச்சு தாரான், அல்லாஹ் பயிற்சி அளிக்கிறான் எங்களுக்கு. எனவே தான் இந்த ரமதான்ல யார சரி பத்தி பேசினா நோம்பு பைத்திடும், பொய் சொல்லேலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெறும் பசித்ததும் தாகித்ததும் மட்டும்தான் மிஞ்சி போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த மாசம் சரி வாயை அடக்கி உன்னை நாக்க பத்திரப்படுத்து, உன்னை உள்ளத்தை சுத்தப்படுத்து, உன்னை காதை சுத்தப்படுத்து, குர்ஆனோட கிட்டவாகு. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாசம் எவ்வளவு சிறப்பான மாசம். இந்த மாசத்தோட சிறப்பை இந்த இப்படி பயான் எல்லாம் போட்டு பேசி முடிக்கலாம். நீங்க வருஷ கணக்காக படிக்கலாம், பார்க்கலாம், கேட்கலாம். அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இனியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு எல்லா தொடர்பும் இருக்குது. குர்ஆனோட என்ன தொடர்பு, குர்ஆனோட என்ன தொடர்பு? இன்றைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அது இது எல்லாத்திலையும் நாங்க இருக்கிறோம். குர்ஆன் எடுத்து ஒரு தாள், ஒரு 2 பக்கம், ஒரு ஜுஸு, ஜுஸு சரி இன்றைக்கு 7வது நோம்பு, இப்ப பிடிக்க போறோம் 7வது நோம்பு, 6 நோம்பை திறந்துட்டோம். கொஞ்சம் கவலையோடு இந்த வார்த்தையை காது கெடுக்கும். எத்தனை பேர் குர்ஆன் ஓதி மதரசால் இருக்கிறாங்க? மாஷா அல்லாஹ். எங்க மாணவர்கள் கிட்டத்தட்ட இப்பவே 3 நாள் 30 ஜுஸு குர்ஆனை முடிச்சிட்டாங்க. பிரெக்னட்டோட இருக்கிற தாய்மார்கள் ஓதி இருக்கிறாங்க 1.5 குர்ஆன், ஒரு குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் அந்த குழந்தைகளை குர்ஆனுடைய குழந்தைகளாக உருவாக்கணும். கொஞ்சம் யோசிப்போம், நான் எவ்வளவு ஓதிக்கிறேன்? நீங்க யாரும் பார்க்க வாங்க, நீங்க யோசிங்க, நான் எவ்வளவு குர்ஆன் எடுத்து இந்த ரமதான் ஆரம்பிச்சதுக்கு முன்னால் ஓதிக்கிறேன். நாளை கபருக்கு வருவாங்க, எங்கட சொத்து செல்வம் வரும், எங்கட குடும்பம் வரும், எங்கட வாகனம் இருந்தா அந்த வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு வருவாங்க. இது வரைக்கும் வருவாங்க, மாளிகாவை தேர வெளியே பார்க்கிங் வரைக்கும் வருவாங்க, கோபியாவை தேர அந்த பார்க்கிங் வரைக்கும் வருவாங்க. அதோட வாகனம் திரும்பி வரும், குடும்பமும் திரும்பி வரும். யாராவது ஒரு மகன் என்ன வாப்பட கபர் விட்டு நான் 10 நாளைக்கு வரமாட்டேன் இருந்த சரித்திரம் இங்குதா? இங்க சரி ஒரு மனைவி என்ன மாப்பிள்ளையோட கபரு கிட்ட நான் போய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த மனைவி என்று இருக்கிறாளா? எதுவுமே இல்லை. ஏண்ட உங்களோட அமல் தான் எங்கட கபருக்கு வரும். இனியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனையோ ரமலான கழிச்சிட்டோம். இந்த ரமலான்ல சரி அடிப்படை நோக்கம் ரமலான கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை விட்டு முழுமையாக ஒதுங்குவது, வியாபாரத்துல வட்டியை விட்டு ஒதுங்குவோம், பொய் சொல்றத விடுவோம், குடும்ப வாழ்க்கையில யாரோடையாவது முன்பின் இருக்கிறோமா மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்கும். தக்வாதாரிகளோட அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். சூரா ஆல இம்ரான் எடுத்து பாருங்க. இப்ப எங்கள்கிட்ட தக்வா வந்துட்டு இந்த ரமலான்ல நாங்க கஷ்டப்பட்டு பாவத்தை எல்லாம் முட்டுட்டோம், தக்வாவை இப்ப எடுத்துட்டோம். அடுத்த கட்டம் எங்கட தன்மை, எங்கட குணம் எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சொந்த கருத்தையும் சொல்லல, குர்ஆன்ல சொல்றேன். الذين ينفقون في السراء والضراء. அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றா இருக்கிற நேரத்திலேயும் இல்லாத நேரத்திலேயும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தக்வாதாரிகள். والكاظمين الغيظ والعافين عن الناس. கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு தொழிலாளிக்கு முதலாளிக்கு இடையில பிரச்சனை. 30 வருஷம் 25 வருஷம் கடையில கட்டி காத்து நம்பிக்கையோடு நாணயத்தோடு இருந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை கோபத்துல பாவிச்சாரு, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நீ நன்றி கெட்டவன் என்றாரு. கோபத்துல அப்படியே போயிட்டாரு, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எறிஞ்சிட்டு போயிட்டாரு. ஏன்? நீ செஞ்சதை சொல்லி காட்டிட்டீங்க போஸ், போயிட்டாரு. கோபத்துல வந்த வார்த்தை கணவன் மனைவி கிடையில தலாக்கு வரைக்கும் போகுது. கோபத்தால வந்த விபரீதம். பாப்ப மகனுக்கு இடையில பிரிவு, ஆசிரியருக்கு மாணவனுக்கு இடையில பிரிவு,
உமக்கு மகளுக்கு இடையில பிரிவு, கோபம். என்ன காரணம்? கோபம். தக்வா உள்ள மனிதன் கோபத்தை அடக்கிக் கொள்வார். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சு வாழ்வார். இன்னைக்கு உமா அப்பாவோட பிரிவு, நான தம்பியோட பிரிவு என்ன காரணம்? ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, மன்னிக்கிறது தானே. எங்கட ரசூலுல்லாஹ் காட்டின மன்னிப்பை விடவா, அவர்கள் கொடுத்த மன்னிப்பை விடவா? தொழுது கொண்டிருக்கிற நேரம் அவிஞ்ச ஒட்டகத்துடைய குடலை கொண்டு போட்டாங்க. உக்பத் இப்னு முஐத் என்றவர், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அவிஞ்ச குடல், சுப்ஹானல்லாஹ். யார் எடுத்து விட்ட? மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவனையும் மன்னிச்சாங்க, எல்லாரையும் மன்னிச்சாங்க. அப்ப இந்த குணத்தை நாங்க எடுக்கிறது இல்லையா? நாங்க அநியாயம் செய்யறவங்களை தான் மன்னிக்குவோம். ரோட்ல போறவனை மன்னிக்க வேண்டிய தேவையில்லை. ரோட்ல போறவரை பார்த்து இங்க அவங்க நான் மன்னிச்சுட்டேன்டா கொஞ்சம் தூரம் போய் சொல்லுவான், தூசு கேஸோடு போல. ஏன்? யாராவது தவறு செஞ்சா அவரை தான் நாங்க மன்னிக்குவோம். குடும்பத்துல நிறைய பேர் தவறு செய்வாங்க, மன்னிச்சு வாழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், தக்வாவை எடுத்துட்டால் நாங்க இன்ஷா அல்லாஹ் எடுத்துடுவோம். தக்வாவை அல்லாஹ் சொல்றான், எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. தப்பி தவறி தெரியாம ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, அல்லாஹ் ஞாபகம் உடனே உள்ளத்துக்கு வந்துடும். இஸ்திக்ஃபார் செய்வாரு, அவருடைய பாவத்துக்கு தௌபா மன்னிப்பு செய்வாரு, தௌபாவை கேட்பாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த குணத்தோட நான் உலகத்துல வாழ்ந்தால் நானும் நீங்களும் இறுதி முடிவு சிறப்பாக அமையும். நாளைக்கு ஆகிராவுகளுக்கு சிறந்ததாக அமையும். அல்லாஹ் சொர்க்கத்திலேயும் என்னை அவளை கண்ணியப்படுத்துவார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய அடிப்படை நோக்கத்தை நாங்கள் விளங்கி தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ள மனிதர்களாக வாழுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها، دقها وجلها وأولها وآخرها وعلانيتها وسرها. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله من الأشقياء المطرودين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به، واعف عنا واغفر لنا وارحمنا، أنت مولانا فانصرنا على القوم الكافرين. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ ஏழு வானம் ஏழு பூமிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய படைப்பினங்களை கருணையோடு கண்காணித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ ரஹ்மான் ரஹீம் ரவுஃபாக இருந்து நம் அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்க கூடிய கஃபார் கஃபூர் அஃபூவாக இருக்கிறாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு இரக்கம் காட்டிடு. யா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிடாதே. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் இத்கும் மினன் நார் தந்திரி. யா அல்லாஹ் செங்கையான லைலத்துல் கத்ருடைய இரவை எங்களுக்கு தந்திரி. யா அல்லாஹ் செங்கையான லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு தந்திரி. யா அல்லாஹ் வாழ்க்கையில குறைஞ்சது யா அல்லாஹ் ஒரு தடவை சரி முழுமையாக அந்த இரவை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரி. யா அல்லாஹ் அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிடு. யா அல்லாஹ் செங்கையான ரமதானுடைய மாதத்திலே யா அல்லாஹ் நோன்பை நோற்றவர்களாக, நீண்ட நேரம் நின்று வணங்கியவர்களாக, குர்ஆனை ஓதியவர்களாக உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை பத்தி பேசிட்டு, யா அல்லாஹ் தீனை பத்தி தக்வாவை பத்தி பேசிட்டு உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் சிறார்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதுல கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் வயோதிபர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் நீண்ட நேரம் தொழுது விட்டு உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் பாவங்கள்ல வெறுப்ப தந்திரி. யா அல்லாஹ் அமல் இபாதத்துல ஆர்வத்தை தந்திரி. யா அல்லாஹ் தெரியாதனத்துல வட்டியோடு தொடர்பாக இருந்துட்டோம். யா அல்லாஹ் தெரியாதனத்துல அடுத்தவங்களை ஏமாத்தி வாழ்ந்துட்டோம்.
வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ். தெரியாதனத்துல பொய்கள் அதிகமாக பேசிட்டோம் யா அல்லாஹ். அடுத்தவங்களை பத்தி அதிகமாக பேசிட்டோம் யா அல்லாஹ். கண்ணால பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். காலால பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். மனைவிக்கு அநியாயம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். பிள்ளைகளோட ஹக்க அதா செய்யல யா அல்லாஹ். தாய் தந்தையோட உரிமைகள் யா அல்லாஹ், தாய் தந்தைகளோட விடயங்கள்ல யா அல்லாஹ் பொடுபோக்காக வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ். உற்றார் உறவினர்களோடு யா அல்லாஹ் கோபத்தோடும் பிரிவோடும் வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ். அனைத்து பாவங்களை விட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். எங்களுக்கு தக்வாவை தந்திரியா அல்லாஹ். இறையச்சத்தை தந்திரியா அல்லாஹ். எந்நேரமும் உன்னுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். எந்நேரமும் உன்னுடைய பயத்தை உள்ளத்துல பதிய வச்சிரியா அல்லாஹ். தக்வாவை தந்திரியா அல்லாஹ். இறையச்சத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் முழுமையான தக்வாவோடு உலகத்துல வாழ்ந்து மரணிக்க நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த ரமதான்ல சரி எங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். இமாம் ஜமாத்துல பக்குவத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பல வருட காலமாக குர்ஆனை தொடர்ந்து ஓதம் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இஸ்திக்ஃபாரோடு எங்களை தொடர்பாக்கிறியா அல்லாஹ். தௌபாவோடு எங்களை தொடர்பாக்கிறியா அல்லாஹ். தௌபத்துன் நஸூஹா மௌத்துக்கு முன்னால தந்திரியா அல்லாஹ். மக்ஃபிரத்தை தந்திரியா அல்லாஹ். இத்தக்கும் மினன் நார தந்திரியா அல்லாஹ். இந்த மஹல்லால உள்ள எல்லாரையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஏற்றுக்கொண்டியா அல்லாஹ். இங்கே இருக்கக்கூடிய சிறார்கள், பெண்கள், தாய்மார்கள், வயோதிபர்கள், உலமாக்கள் எல்லாருமாக உன்னிடத்துல கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பிரார்த்தனையை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். உயிரோடு வாழக்கூடிய எங்களுடைய தாய் தந்தைக்கு நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செஞ்சிரியா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த இடத்துல உள்ளத்துல பல நியத்துகள் ஹாஜத்துகளை வச்சு கையேந்திருக்கிறார்களோ எல்லாருடைய நியத்துகளையும் ஹாஜத்துகளையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளுக்கு நேரான வழியை காட்டிரியா அல்லாஹ். முழு உலக மட்டத்தில் முஸ்லிம்களை கண்ணியமாக கௌரவமாக வாழ வச்சிரியா அல்லாஹ். எவைகளை கேட்க மறந்தமோ அவைகள் அனைத்தையும் கேட்டதாக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்கு பல நலவுகள் செய்யக்கூடியவர்களாக அவர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العليم رب ارحمهما كما ربياني صغيرا وصل على النبي الامي وعلى اله وصحبه وسلم امين. سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين.